கௌரவ சபாநாயகர் அவர்களே, மதிப்புக்குரிய சக உறுப்பினர்களே, என்னை தங்கள் பிரதிநிதியாக உங்கள் முன் அனுப்பியிருக்கும் நமது மக்களின் சார்பிலும் எனது சார்பிலும் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்து போன உறவுகளில் எலும்பு துண்டங்கள் என் பாதங்களை முத்தமிட, அழிந்து போன என் தேசத்தின் சாம்பல் மேட்டிலிருந்து எனது மக்களின் நிரந்தர பூர்வீக வாழ்வியல் உரிமைக்கான அங்கீகாரம் இம்மக்கள் மன்றத்தினூடாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தமது கௌரவமிக்க உயிரினும் மேலான உரிமைக்காக காலமெல்லாம் போராடி தவமிருக்கும் தமிழ் தேசம் மக்களிடமிருந்து வருகின்றேன். இரண்டாவது உலக யுத்தம் முடிவடையும் தருவாயில் முற்றுமுழுதாக தோற்கடிக்கப்பட்டு சரணடையும் நிலையில் இருந்த போதிலும் அணுகுண்டு வீச்சுக்கு உட்படுத்தப்பட்டு இருவரும் நகரங்களையும் 2 லட்சம் மக்களையும் இழந்து இன்று வரை கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபடாத போதிலும் மீண்டும் ஒரு பொருளாதார வல்லரசாக எழுச்சி பெற்றிருக்கும் ஜப்பானிய தேசத்தின் அன்பளிப்பான இக்கட்டிட தொகுதியில் நின்று என் கன்னியுரையை எதிர்காலம் பற்றிய உயர்வான நம்பிக்கையுடன் ஆரம்பிப்பதில் பெருமை அடைகின்றேன். தோற்கடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் தோற்று போனவர்கள் அல்ல, அழிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் அழிந்து போனவர்களும் அல்ல என்பதற்கு உலக வரலாற்றில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு. துருக்கிய பேரரசாலும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளாலும் காலத்துக்கு காலம் அழிக்கப்பட்டு வெறும் கற்குவியலாக்கப்பட்ட ரோமானிய தேசம் அந்த கற்களையே தங்கள் மூலவளமாக்கி சீமெந்து உற்பத்தியில் பெரும் சாதனை ஈட்டி இன்று தலைநிமிர்ந்து நிற்கிறது. அந்த கற்களில் எழுதப்பட்ட சோக காவியங்கள் இன்று வசந்த கீதங்களாக மாற்றப்பட்டுவிட்டன. ஒரு தேசமோ ஒரு இனமோ இராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு பேரழிவுகளுக்கு மோங்கொடுக்கும் போது மேலெடுவதற்கு இன்னும் ஒரு பாதை உண்டு என்பதை ஜப்பானியர்களும் ரோமானியர்களும் இன்று முழு உலகத்திற்கும் நிரூபித்து விட்டனர். நாம் பயங்கரவாதிகளாக பட்டம் சூட்டப்பட்டோம். உலக வல்லரசுகளும் பிராந்திய வல்லரசும் எமது இராணுவ பலத்தையும் எமது சந்ததியையும் அளிப்பதற்கு உரிய நியாயப்பாட்டை எம்மை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்துக் கொண்டதன் மூலம் ஏற்படுத்திக் கொண்டன. விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் என்ற பெயரில் தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு பெரும் யுத்தம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. 10,000 தமிழ் மக்கள் கொல்லப்பட்டனர். இன்னும் பலர் 1000 அவர் ஊனமாக்கப்பட்டனர். காணாமல் போனோரும் தொகை இன்னும் கணக்கிடப்படவில்லை. பல கோடி பெறுமதியான சொத்துக்கள் அளிக்கப்பட்டன, சூறையாடப்பட்டுள்ளன. எல்லாவற்றையும் இழந்து அகதிகளாக வெறுங்கைகளுடன் முக்கம்பி வேலிகளுக்குள் முடக்கப்பட்டோர் தொகை லட்சங்களால் உயர்ந்தது. இப்பேரழிவுகளின் பின்னால் இலங்கை அரசுக்கு உலக வல்லரசுகளும் பிராந்திய வல்லரசுகளும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பெரும் பங்களிப்பை வழங்கின. இன்று இப்போரில் மீது போர் குற்றங்கள் இழைக்கப்பட்டதாகவும் மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றதாகவும் குற்றம் சுமத்தி சிங்கள தேசத்தின் கழுத்தை நெரிக்க வல்லரசுகள் தங்கள் கரங்களை நீட்டுகின்றன. அதாவது எங்களை அழிக்க உங்களுக்கு தோள் கொடுத்தவர்கள் இன்று உங்களை அடிமைப்படுத்த எங்களை பாதிக்கின்றார்கள். மதிப்பிற்குரிய எங்கள் சகோதரர்களே, எங்களுக்கு எதிராக உங்களையும் உங்களுக்கு எதிராக எங்களையும் பாதித்து எங்கள் எல்லோரையும் அடிமை கொள்ள முயலும் இவர்களின் வரையில் நாம் தொடர்ந்தும் விடத்தான் வேண்டுமா? நாம் ஒரு தேசத்தின் இரு தேசிய இனங்களாக ஐக்கியப்பட்டிருந்து நாங்கள் எங்களையும் எங்கள் தேசத்தையும் தற்காத்துக் கொள்ள வேண்டாமா? இரு இனங்களுக்கும் இடையேயான புரிந்துணர்வும் நல்லிணக்கமும் வேறு எப்போதையும் விட இப்போது மிக அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது இராணுவ வலிமை அளிக்கப்பட்ட பின்பு, நமது உரிமைகளுக்கான போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட பின்பு எங்கள் பலவீனமான நிலைமையின் மீது மேலாதிக்கம் செலுத்துவதன் மூலம் ஒரு ஐக்கியத்தை உருவாக்கிவிட முடியும் என்ற ஒரு தவறான பார்வை உங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கலாம். இத்தகைய ஒரு பார்வையும் அதன் வேர்களிலிருந்து எழுந்த சிந்தனை போக்குமே எமது 60 வருட போராட்டத்திற்கும் 30 வருட ஆயுத போராட்டத்திற்கும் அடிப்படை என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. மீண்டும் குடிசி சிந்தும் நாட்களை உருவாக்கும் காரணிகளை தயவு செய்து உங்கள் எண்ணங்களிலிருந்து தூக்கி சூற வீசி விடுங்கள். அடக்குபவர்களுக்கும் அடக்கப்படுபவர்களுக்கும் இடையே ஐக்கியம் நிலவிதாக வரலாறு இல்லை. நிம்மதி நிலைத்ததாக உதாரணங்கள் இல்லை. நாங்கள் நாங்களாகவும் நீங்கள் நீங்களாகவும் கரங்கோட்டு நின்று எங்கள் தேசத்தை கட்டியெழுப்புவோம். எங்கள் கருத்தை உங்கள் கரங்கள் நெரிக்க வேண்டாம். உங்கள் கரங்களை எங்கள் கற்கள் காயப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு என ஒரு பாரம்பரிய வாழ்நிலம், மொழி, பொருளாதாரம், தனித்துவமான கலாச்சாரம் உண்டு. எமக்கும் இவை அனைத்தும் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இலங்கை மக்களாகிய நாங்களும் நீங்களும் பேரழிவுகளை சந்தித்த அதே வேளையில் அந்நிய ஆயுத வியாபாரிகளும் தரகர்களும் கோடி கோடியாக லாபம் வெற்றி நம்மை கொள்ளையடித்தார்கள். இது மட்டுமா? போரின் போது அதன் பின்பும் எமக்கு பலவித நெருக்கடிகளை கொடுத்து நமது மூலவளங்களையும் மனித உழைப்பையும் கொள்ளையிடுகிறார்கள். புல்மோட்டை இல்மனைட் வளம் ஜப்பானால் கொள்ளையடிக்கப்படுகின்றது. வடக்கின் சுண்ணக்கல் வளமும் எண்ணெய் வளமும் இந்தியாவால் அபகரிக்கப்பட திட்டம் தீட்டப்பட்டு விட்டன. இன்னொரு புறம் எண்ணெய் வளத்தை கொள்ளையிட ரஷ்யா ஒப்பந்தம் எழுதிவிட்டது. ஏது சமுத்திர திட்டம் மூலம் நமது கடல்வாழ் உயிரினங்களின் வளம் அளிக்கப்படுகின்றது. வெப்பாவளவின் பொஸ்பேட் வளம் அமெரிக்காவின் கடன்களுக்கு போய்விட்டது. சுதந்திர வர்த்தக வலயம் அந்நிய முதலீடுகளை கவர்தல் என்ற பெயரில் நமது மக்களின் மனித உழைப்பு மலிவான விலையில் கொள்ளையிடப்படுகின்றது.
இலங்கை பெண்களின் சொர்க்கம் என்ற விளம்பரம் செய்யப்படும் அளவுக்கு உல்லாச பயணத்துறை என்ற பெயரில் கலாச்சார பாரம்பரியம் கொண்ட எங்கள் பெண்கள் கேவலப்படுத்தப்படுகின்றார்கள். 16,000க்கும் மேற்பட்ட சிறுவர் சிறுமியர் வெளிநாட்டவரின் பாரிய பக்கிரத்துக்கு பலியாகி எதிர்காலத்தை இழக்கின்றார்கள். ஆம், எங்கள் மூலவளங்களும் மனித உழைப்பும் கொள்ளையிடப்பட்டு எமது தேசம் ஒத்தாண்டி நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இப்பேராபத்தில் இருந்து எம்மை நாம் மீட்க நாம் உரிமை கொண்ட இனங்களாக ஐக்கியப்பட்டு எழுச்சி பெற வேண்டும். இந்நாட்டில் பெரும்பான்மை பெரும்பான்மை என எதுவும் இல்லை என்பது வெறும் வெற்றி கோஷமாக இருந்துவிடக்கூடாது. இங்கு அடக்குபவர்களோ அடக்கப்படுபவர்களோ இல்லை என மெருகு பெற வேண்டும் என்பதை எமது அவாவாகும். மிக்க இப்படியான ஒரு புறச்சூழலில் இப்போரின் கொடுமைகளையும் அதன் பின்னரான காலத்தின் உயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட மக்களின் இடர்களை கவனத்தில் களைவதில் முக்கிய பங்கை வகிக்க வேண்டிய பணி எனக்கு அதிகமாக உள்ளதாகவே நான் உணர்கின்றேன். நாம் போருக்கு நேரடியாகவே முகம் கொடுத்தவர்கள். இந்த போர் எங்கள் மீது விமான குண்டுகளை வீசியது. ஒருகணைகள் எங்கள் உடல்களை பிறந்தன. துப்பாக்கி வேட்டுக்கள் எங்களை துணை போட்டன. மரணம் எங்களை விரட்ட இடம்பெயர்ந்து ஓடினோம். போகுமிடம் தெரியாமலே ஒட்டல் வழிகளிலும் வீதி ஓரங்களிலும் கூடார வாழ்க்கையை ஏற்றும். மீண்டும் மீண்டும் போரங்களை விரட்டிய போது ஓடினோம். இருப்பினும் மரணங்களை தவிர்க்க முடியவில்லை. உடல் உறுப்புகள் இழப்பதை தவிர்க்க முடியவில்லை. இறந்த உடல்களை எடுத்து புதைக்கவும் வழியின்றி ஓடினோம். உணவில்லை, குடிக்க நீரில்லை, இயற்கை கடன்களை தடிக்க இடமில்லை. அடுத்த நிமிட உயிர்வாழ்வு பற்றிய நம்பிக்கைக்கு இடமில்லை. இறுதியில் முள்ளிவாய்க்காலுக்குள் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முடக்கப்பட்டோம். உலகின் நற்பண்புகளுக்கு மனிதாபிமானமாக காட்டப்பட்ட நடவடிக்கைகள் எங்களை மரணக்குழிகளுக்குள் தள்ளின. இறந்தவர் போக எங்கேயோர் நந்திக்கடல் தாண்டினோம். வவுனியாவின் அகதி முகாம்களுக்குள் எங்கள் வாழ்வு முடக்கப்பட்டது. உணவு களஞ்சியமான வெண்ணி மண்ணில் உற்பத்தி வெடித்து மற்றவருக்கு உண்டி கொடுத்த நாம் ஒருபடி சோற்றுக்கு கையேந்தி வரிசையில் நின்றோம். இன்று எம்மில் ஒரு பகுதியினர் 6 தகரங்களுடனும் 6 மாத நிவாரணப் பொருட்களுடனும் மீள்குடியேற்றம் செய்யப்பட்டோம். ஏனையோர் இன்னும் முகாம்களில். போர் முடிந்து 1 வருடம் ஓடிப்போய்விட்டது. எங்கள் துயரங்கள் முடிய இன்னும் எத்தனை வருடங்கள் போகும் என்பது எமக்குள்ள கேள்வி. போராளிகள் என்ற பெயரில் இன்னமும் பல ஆயிரமவர் தடுப்பு முகாம் அவலங்களுக்குள் தவிக்கின்றனர். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பார்த்துவிட மணிக்கணக்காக மழையிலும் வெயிலிலும் காத்து நிற்கின்றனர். இன்னும் எத்தனையோ பிள்ளைகளும் பெண்களும் எங்கே என்று அறிய முடியாத உறவினர்கள் அழைந்து செல்கின்றனர். ஒவ்வொரு நாடும் காயப்பட்டு சிகிச்சைக்காக உலங்கு வானூர்தியில் ஏற்றப்பட்ட எத்தனையோ பேரை தேடி விளம்பரங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இச்சபையின் பெருமைக்குரிய உறுப்பினர்களில் ஒரு ஜனநாயக தேசத்தில் இதுதான் எங்கள் வாழ்வு. இதிலிருந்து நாம் மீளட வேண்டும். அந்நிய தேசங்கள் நமது நாட்டின் மூலவளங்களையும் மனித உழைப்பையும் கொள்ளையடிப்பதிலும் எங்கள் இறமையை விலை பேசுவதிலும் பாதுகாக்க நாங்கள் உங்களுடன் ஒன்றுடைய காத்திருக்கின்றோம். ஆனால் நாம் மனிதர்களாக வாடும்போது மட்டும்தான் அது சாத்தியப்படும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரும் இந்த நாட்டு மக்கள் அந்த மாநில ஜனாதிபதி அவர்களின் வார்த்தைகளை மெச்சிக்க முயலுங்கள். உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும்? எங்கள் சகோதரர்களை எங்கள் மக்கள் சார்பில் மீண்டும் நான் உங்களை கேட்பது, மீண்டும் எங்கள் வாழ்வை ஆரம்பிக்க எமக்கு வழிவிடுங்கள். உருளும் உலக பந்தின் இந்த அழகிய மாங்கனி தீவிலே கிறிஸ்துவுக்கு முற்பட்ட கால வரலாற்று சிந்தனையை கைவிட்டு 21ஆம் நூற்றாண்டுக்குரிய நவீன சிந்தனையின்படி இனப்பிரச்சனையை அணுக வேண்டும். சிங்கள மக்களும் தமிழ் பேசும் மக்களும் இலங்கை தீவின் இணை உரிமையாளர்களும் இணை பங்காளர்களும் என்ற மனப்பாங்குடன் ஒரு புதிய அரசியலை அணுக அரசாங்கம் தயாராக வேண்டும். தற்போது சிங்கள மக்களிடம் தமிழரை வெற்றி கொண்ட மனப்பாங்கு, தமிழரிடம் வேதனையும் வெறுப்பு நிறைந்த நிலையும் காணப்படுகின்றது. ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லிக்கொண்டே பூநகரி வெற்றி விழாவையும் கிளிநொச்சி வெற்றி விழாவையும் முள்ளிவாய்க்கால் வெற்றி விழாவையும் கொண்டாடிய தினமும் இனிவரும் நாட்களில் மே மாதம் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை கொண்டாடப்பட உள்ள இராணுவ வெற்றி விழாவும் தமிழரின் மனங்களை எப்படி உடைத்து சிதறடிக்கப் போகின்றது என்பதை சிந்தியுங்கள். இராணுவத்தால் தீவு நிரம்பி வழிந்து ஒன்றுபட்டது போல் காணப்பட்டாலும் மனத்தால் தீவு 2 பட்டே இருக்கின்றது. புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைவதற்காக தவம் இருந்தார் என்ற மகிமை சிங்கள மக்களுக்கு தெரியும். சுதந்திர இலங்கையில் இதுவரை 2.5 லட்சத்துக்கும் மேலான உயிர்களை இழந்து தமிழ் மக்கள் தமது உரிமைக்காக தவம் இருக்கிறார்கள் என்ற உண்மையை சிங்கள சகோதரர்களுக்கும் இந்த உலகமும் புரியும் நாள் வந்திருக்கின்றது. தனது சொந்த சகோதர இனத்துடன் அதிகாரங்களை பங்கிட்டுக் கொள்ள தயார் இல்லாமல் அந்நிய நாடுகளிடம் கையேந்தி தனது சொந்த தமிழ் மக்களுக்கு எதிரான அரசியலை பதவிக்கு வரும் அரசாங்கங்கள் நடத்தியதன் விளைவாய் இலங்கை தீவை அந்நிய அரசுகளின் காலடிகளுக்குள் சிக்குண்டு இருப்பதை ஆட்சியாளர்கள் உணர இன்னும் எவ்வளவு காலம் எடுக்குமோ தெரியாது. ஒரு இனத்தை எந்த இனம் ஒடுக்குகிறதோ அந்த இனமும் அமைதியாக இருக்க முடியாது, அந்த நாடும் சுபிட்சமடைய முடியாது. அத்துடன் அது ஓர் இனத்தை ஒடுக்க எடுத்த நடவடிக்கைகளின் விளைவால் அந்நிய தேசங்களிடம் அடிமைப்பட்டு போகவும் நேரும். சுதந்திரமும் சுழிச்சமும் நிறைந்த இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அது ஏனைய இனங்களின் தனித்துவ உரிமைகளை அங்கீகரிப்பதிலும் அவர்களுடன் அதிகாரங்களை பங்கிட்டுக் கொள்வதிலுமே அதனை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கான துணிச்சலையும் ஊர பார்வையை உங்களுடைய அரசாங்கம் முன்னெடுக்குமா என்பதே இப்போதைய கேள்வியாகும்.
முதிர்ந்த அரசியல் அனுபவம் மிக்க சமுந்தரியா தலைமையில் இதற்கான வாய்ப்பை அளிக்க எமது கட்சி தயாராக உள்ளது. இத்தகைய அரிய வரலாற்று வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல தீர்வை ஏற்படுத்தி புதிய இலங்கையை கட்டியெழுப்ப அரசாங்கம் தயாராக வேண்டும். இதனை தவறவிட்டால் வரலாறு தான் விரும்பும் இன்னொரு திசைக்கு தீவை இட்டுச் செல்லும் என்பது சின்னம். துறாயாலும் யுத்தத்தாலும் அழிந்து பின்னாபின்னப்பட்டிருக்கும் தமிழேசும் மக்களின் மனங்களை புரிந்து, அவர்களின் துன்பங்களை புரிந்து, அவர்களின் தனித்துவமான புறப்புரிமைகளை புரிந்து, அதற்கேற்ப நியாயபூர்வமானதும் நீதியானதுமான தீர்வை காண வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. நாம் இது சுதந்திரமான தேசிய இனங்களாக ஒரு நாட்டின் மக்களாக ஒன்றிணைந்து அவர் தேசத்தை கட்டியெழுப்புவோம் என்ற பிரகடனத்தை மனம் வந்து நாம் அவரை அனைவரும் மேற்கொள்வோம் என்று கூறி எனது கன்னியுரையை நிறைவு செய்கின்றேன்.